பனைமரம் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்முடைய காணொலிகளை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு நமக்கு ரொம்ப தேவை. அதுதான் எங்களுக்கு மேலும் மேலும் நல்ல காணொலிகளை வெளியிடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு தேர்தல் காலம் அப்படிங்கிறதுனால சட்டசபையிலையும் அதனுடைய தாக்கம் மிக கடுமையாக எதிரொலிக்குது. அதிமுகவினர் இன்றைய சட்டசபை நிகழ்ச்சிகளிலிருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. அதாவது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து திமுக அரசு அது மேலே விவாதம் நடக்கும்போது இது மேனாமணிக்கு பட்ஜெட்டு, இது வெற்று விளம்பர பட்ஜெட்டு, இது மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது, இது ஒரு தற்புகழ்ச்சி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. அதே சமயம் இந்த பட்ஜெட் உரையில் பங்கெடுத்து பேசின முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. யாருக்கிட்ட வச்சிருக்காருன்னா மக்கள்கிட்ட வச்சிருக்காரு. அது என்ன கோரிக்கைன்னா, நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 1967 காலகட்டங்களில், அதுக்கு முன்னாடி திமுக 57 மிக தீவிரமாக செயல்பட்ட சமயத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த ஒரு ஒற்றை முழக்கம் கோஷம் என்னன்னா, தமிழ்நாடு தனித்தமிழ்நாடாக இருக்கணும், இந்திய ஒன்றியத்தில் இணையாம சுதந்திரமா செயல்படக்கூடிய தனி நாடு மாதிரி இயங்கணும். தனித்தமிழ்நாடு தான் கேட்டாங்க. திமுகவுடைய முதன்மையான கோரிக்கை அது இருந்துச்சு. பிறகு காலப்போக்கில் அதனுடைய தேவை இல்லை, இந்தியாவுடன் இணைந்து பயணித்தால் தான் நமக்கு நன்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கோரிக்கையை அவங்களா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஆனாலும் இடைக்காலங்களில் கருணாநிதி தலைமையில் ஆட்சி செய்யும்போது ஏதாவது இடைஞ்சல்கள் மத்திய அரசிலிருந்து வந்தா, அது காங்கிரஸ் அரசுலேருந்து வந்திருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அரசு கருணாநிதி அரசு 356வது பிரிவை பயன்படுத்தி கலைச்சிருக்கு ரெண்டு முறை. அந்த மாதிரி எம்ஜிஆர் அரசையும் கலைச்சிருக்கு. அந்த மாதிரி காலகட்டங்களில் திமுக மீண்டும் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை முன் வச்சு பேசியிருக்கு. அதாவது தனித்தமிழ்நாடுன்னு சொல்லாமல் அதுக்கு வேறு வார்த்தைகளால். ஏன்னா அந்த சமயங்களில் சட்டங்கள் பல புதுப்பிக்கப்பட்டு இந்திய அரசியல் சாசன சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு திருத்தப்பட்டிருக்கு. அப்படி திருத்தப்பட்ட சமயத்துல இந்திய அரசுக்கு எதிரான, அதாவது இந்திய அரசு முன்வைக்கக்கூடிய கூட்டாட்சி ஒன்றிய இதுக்கு எதிராக பேசுனா அது தேச விரோதம், பிரிவினைவாதம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துடும், அது நம்ம கட்சி இயங்குறதுக்கு தடையா இருக்கும், மத்திய அரசு நம்ம கட்சியை தடை செஞ்சிருன்னு பயந்துக்கிட்டு வேறு வார்த்தைகளை கண்டுபிடிச்சு, கருணாநிதியை பத்தி நமக்கு தெரியும்ல, எல்லாத்துக்கும் ஒரு புது புது வார்த்தைகளை கண்டுபிடிப்பார் அவர். நமக்கு இப்போ கடந்த காலங்களில் நிறைய அனுபவம் இருக்கு அவருடைய பேச்சை கேட்டு. அப்படி புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சுயாட்சி, மாநில சுயாட்சின்னு கேட்டார். தனித்தமிழ்நாடு வேணுங்கிறத கேட்டுட்டு மாநில சுயாட்சின்னு கேட்டார். அதுவும் கொஞ்சம் காலம் கழிச்சு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்ச பிறகு நிறுத்து போச்சு. இப்போ அவங்களோட கோரிக்கைகள்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு. ஆனா இன்னைக்கு காட்சிகள் மாறி காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட்டுருச்சு. இந்திய அளவுல ஒரு சில மாநிலங்கள் மட்டும் மாநில கட்சிகள் மாதிரி ஆட்சி செய்யுது. பிஜேபி வலுவான ஆளுங்கட்சியா இந்தியா முழுவதும் தன்னுடைய பிடிக்குள்ள கொண்டு வந்து மிக அதிகமான மாநிலங்களிலே ஆட்சியில் இருக்கு, இந்தியாவையும் ஆட்சி செய்யுது. இப்போ மு.க. ஸ்டாலினுக்கு தோணி இருக்கு மாநில சுயாட்சி வேணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க கேட்கிற நிதியை மத்திய அரசு தரமாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய கருத்துக்கள், நம்முடைய கருத்துக்கள் இல்லை. அப்போ சுயமாக முடிவெடுத்து செயல்பட முடியாத நிலை இருக்கு. ஏதோ ஒரு திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்தினா அதுக்கு மத்திய அரசனுடைய அனுமதி தேவை. மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களுடைய அனுமதி, துறைகளுடைய அனுமதி. இப்போ ரோடு ஓடணும்னா நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை, இப்படி பல்வேறு துறைகளுடைய அனுமதி, கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வேணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், என்ஓசி வேணும். இப்படி பல தடைகள் இருக்கு. ஆனா இந்த தடைகள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னா, கட்டுப்பாடான நடைமுறைகள்ல இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். தான் தோன்றித்தனமா செயல்படுத்தினா அதனுடைய விளைவுகள் மோசமா இருக்கும், பக்க விளைவுகள். அதுதான் உண்மை. இப்போ போக்குவரத்து அதிகமாகிட்டே போகுது, அப்ப கார்பன் டை ஆக்சைடுடைய தாக்கம் கூடுதலா இருக்கு, அப்போ மக்களுடைய சுகாதாரம் பாதிக்கப்படுது. இப்ப டெல்லியில அததான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சுவாச கோளாறுகள் ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை டெல்லி சந்திக்குது, இந்தியாவுடைய தலைநகரம். அங்க இருக்க பல மாற்று திட்டங்கள்லாம் கொண்டு வந்து பாக்குறாங்க, இருந்தாலும் அது சக்சஸ் ஆகல. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் மத்திய அரசு பல தடைகளை போட்டிருக்கு. அந்த தடைகள் சரியான காரண காரியங்களால நீக்கப்படும். இவங்க அதுக்கு தகுந்த, இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்லயும்
மதுரையிலேயே மெட்ரோ ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய அரசுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி மாநில அரசு அறிக்கை சமர்ப்பிச்சது. ஆனா சரியான தரவுகள் இல்லாததால மத்திய அரசு அந்த அறிக்கையை புறக்கணிச்சு புதிய சரியான நுட்பமான தரவுகளோட அறிக்கையை தயார் பண்ணி அனுப்புங்க, நாங்க அனுமதி தர்றோம்னு சொல்லியிருக்கு. அப்ப இவங்க 19 எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை, அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு. நான் சொல்ல வந்தது அது இல்லை. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சீர் செய்வதற்காக உன்னிப்பாக கவனிச்சு சரியான முறையில் திட்டமிடலோட திட்டங்களை நகர்த்துவதற்கு அது நடத்துவதற்கு பல துறைகளை இந்திய அரசாங்கம் நடத்துது. அப்ப அது மாநில அரசுகளுக்கு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு. அப்ப நிதிகளை கையாளுவதில் கட்டுப்பாடுகள் இருக்கு. இப்போ ஒரு கடன் வாங்கணும்னா இத்தனை சதவீதம் அந்த மாநிலத்தினுடைய ஜிடிபியினுடைய அளவுல இதுக்கு மேல வாங்கக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப இவங்களுடைய கைகள் கட்டப்படுது. அப்படி இருந்துமே தமிழ்நாடு 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு, பாத்துக்கணும். அப்ப கட்டுப்பாடுகள் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாடே காணாம போயிருக்கு, இந்திய பெருங்கடல்ல அமுக்கி இருப்பாங்க நம்ம அரசியல்வாதிகள். அப்போ இந்த மாதிரியான தடைகள்னால சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை அப்படின்னு கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 50 வருஷம் கழிச்சு கருணாநிதியுடைய மகனா இருக்கக்கூடிய அண்ணாவின் வழித்தோன்றலா இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிய கோஷத்தை முன் வச்சுக்கார். பழைய கோஷம் புதிய வாயிலிருந்து வருது அப்படிதான் சொல்லணும். அதாவது பழைய கல் புதிய மொந்தைன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்திருக்கு. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாம யாரும் தங்களை கேள்வி கேட்காத சுதந்திரமான அரசியல் நடைமுறைகளை இவங்க முன்னெடுத்து போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி போகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டை தாண்டி போகும்போது நன்மைக்கு பதில் தீமை தான் பரிசா கிடைக்கும், விளைவா அதனுடைய இதா கிடைக்கும். அப்படித்தான் கட்டுப்பாடுகளோட நிதியை கையாளக்கூடிய இடத்துல இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய கடன் 5 வருஷத்துல 5.5 கோடி ரூபாய் 5.5 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு. அப்ப கட்டுப்பாடுகள் இல்லாத நிதி கையாளுகை ஏற்பட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறதா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். அப்ப எல்லா விஷயத்திலையும் மத்திய அரசனுடைய அனுமதி தேவைப்படுகிறது. இப்ப தேர்தல் நடத்துவதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு யுஜிசியினுடைய அனுமதி வேணும். இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்தும் பல்கலைக்கழகங்கள்ல ஊழல்கள் தலைவிரிச்சு ஆடுது. தேவையான பேராசிரியர்கள் இல்லை. இப்ப சமீபத்துல கூட சொல்லிருக்காங்க, கௌரவ பேராசிரியர்களுக்கு இப்ப சம்பளமே மாசக்கணக்கா கொடுக்கல, அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்தரத்துல ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குன்னு அன்புமணி ட்வீட் போட்டிருக்காப்புல. அது உண்மையும் கூட. ஒரு எதிர்கட்சியா இருக்கிறதுனால அவங்க சொல்றது பொய்ன்னு சொல்ல முடியாது, அது உண்மை. ஆனா இவங்களுக்கு மக்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு, ரேஷன் கார்டுகாரர்களுக்கு கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய்க்கு மேல இலவசமா கொடுக்கறதுக்கு மட்டும் பணம் வந்திருக்கு. வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லை, ஆனா இலவசமா கொடுக்கறதுக்கு பணம் இருக்கு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு? தமிழ்நாடை முன்னேற்றுவதற்காகத்தான் நாங்க இந்த திட்டங்களை செயல்படுத்துறோம்னு சொல்றதுல உண்மை இல்லை. தமிழகத்தை முன்னேற்றணும்னு சொன்னா சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களுக்கு சரியான முறையில பணம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஊதியம் முறையாக போய் சென்று அவங்களுக்கு சேரணும், உழைக்கக்கூடிய ஊழியர்களுக்கு. அது இல்லாம இலவசமாவே கொடுத்துக்கிட்டு இருந்தா அது என்ன விதமான நடைமுறை, செயல்முறை? அப்ப இவங்க சொல்றது கட்டுப்பாடற்ற அரசியல் செயல்முறை தமிழகத்துக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு பேசுறது கேட்க இன்பமாக இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒவ்வாது. காரணம் என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் என்பது நாட்டை குட்டிச்சுவராக்கி சீரழிச்சிடும். அப்படி கடந்த காலங்கள்ல பல நாடுகள் திவாலாகி இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்கு. பல நாடுகள், இத்தாலி இந்த மாதிரியான நாடுகள்லாம் திவாலாகி திரும்பவும் மேலே வந்த நாடுகள். அங்க இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எந்த கட்டுப்பாடும் இல்லாம சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நாட்டை அதல பாதல, நமக்கெல்லாம் தெரியும் பிரான்சினுடைய 14ஆம் லூயி என்னமோ ரோமாபுரி எரிந்து கொண்டிருந்த போது பிடில் வாசித்த நீரோ மன்னன். இதெல்லாம் சும்மா சொல்றது இல்லை, இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள், வரலாறுகள். அதுக்கு காரணம் என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம். யாரும் தன்னை கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு உயரத்துல இருந்துகிட்டு மக்களை அடிமைப்படுத்தி அந்த மக்களுடைய அடிமை வருமானத்துல தன்னுடைய சுகத்தை மட்டும், தன்னுடைய குடும்பத்தின் சுகத்தை மட்டும் முன் வச்சு ஆட்சி நடத்தினவங்க. அதுதான் அந்த நாடுகளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருந்தது, பெருமையை இழந்தது. அப்ப இவங்கெல்லாம் வரலாறு நமக்கு முன்னாடி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை முன்னிறுத்தி இன்னைக்கு சட்டசபையில மு.க. ஸ்டாலின் புலம்புறாரு.
இந்த மத்திய அரசினுடைய பிடியில் நான் கேட்கிறேன் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து, கடந்த காலங்கள்ல காங்கிரஸ் அரசு இதே தன்மையை தான் கடைபிடிச்சது. ஆனா அப்ப எல்லாம் நீங்க இந்த குரலை கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. அதுதான் இங்க விஷயமே. கூட்டணியில் இல்லாத எதிர்த்தரப்பை சேர்ந்த கட்சி மத்திய அரசை ஆளும் பொழுது, இந்தியாவை ஆளும் பொழுது இவர்களுக்கு அது குறைச்சலா தெரியுது. தன் மனதுக்கு பிடிக்காதவர்கள் அதிகாரத்தில் இருப்பது இவர்களுக்கு பெரிய இம்சையா இருக்கு. அது அவர்களுக்கு ஜீரணிக்கவே முடியல. யாருக்கு? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. அதனால இப்ப சமீபத்துல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பழைய இத்து போன தலைவரை வச்சு ஒரு குரல் கொடுத்து விட்டுருக்காங்க. எப்படின்னா, மணிசங்கர் ஐயர்னு ஒரு மக்கள் செல்வாக்கு இல்லாத, நான் ஏற்கனவே அந்த காணொலிகளை காங்கிரஸை பத்தின வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மக்கள் செல்வாக்கு இல்லாத தலைவர்களை எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆக்கி அமைச்சர்களாக ஆக்கக்கூடியது காங்கிரசினுடைய ஒரு ஸ்டைல். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இந்த மணிசங்கர் ஐயர். அவர் தமிழகத்தை சேர்ந்தவர், பூர்வீகமாக கொண்டவர். ஆனா அவருக்கு தமிழ் பேச தெரியாது. அப்படிப்பட்ட அவரு சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணிக்கு அகில இந்திய தலைவரா ஸ்டாலினை நியமிக்கணும்னு. இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கிறதுனாலதான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை வேறொருவர் வாயிலாக இவர் பேச வைக்கிறாரு. அதுதான் உண்மை. அதுக்கு நன்றி கடனா ராஜ்யசபையில இப்ப இந்த மார்ச் 16ஆம் தேதி தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபை எம்பிக்களுக்கான இடம் காலியாக போகிறது. அந்த அடிப்படையில அந்த இடத்துக்கு குறி வச்சுதான் மணிசங்கர் ஐயர் ஸ்டாலினை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ராஜ்யசபா எம்பிக்கள்ல குறைஞ்சது 4 பேரை திமுக ராஜ்யசபைக்கு அனுப்ப முடியும். அவருடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வச்சு 2 இடம் இது அதிமுகவுக்கு கிடைக்கும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அடிப்படையில. இந்த 4 எம்பிக்கள் ஒரு ஆளா நான் இருக்கணும். ரொம்ப நாளா அவர் எம்பியாவும் இல்ல, அமைச்சராகவும் இல்ல, ஆளுங்கட்சியாகவும் காங்கிரஸ் இல்ல, அவருடைய செல்வாக்கு மங்கி இருக்கு. இதையெல்லாம் முன் வச்சுதான் மணிசங்கர் ஐயர் அப்படி ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருக்கிறாரு. மணிசங்கர் ஐயர் எதுக்கு இதை பேசினாருன்னு யாருக்கும் புரிஞ்சிருக்காது. ஆனா நான் தெளிவா அதை புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா, வரக்கூடிய மார்ச் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் 6 இடங்களுக்கான காலி இடத்துல 1 இடம் தனக்கு வேண்டும் அப்படின்னு அவர் ஸ்டாலினை கேட்டிருக்காரு. அதற்குத்தான் இப்படி ஒரு ட்வீட்டை போட வச்சிருக்காரு நம்ம ஸ்டாலின் அவர்கள். தலையை சுத்தி என்னமோ சொல்லுவாங்களே, மூக்க தொடுற மாதிரி. அந்த மாதிரி அரசியல் வியூகங்களை வகுத்து திமுக தலைவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதோட சேர்த்து தான் இந்த மாநில சுயாட்சிங்கிற இத்து போன ஒரு கோஷத்தை முன் வச்சிருக்காரு. மாநில சுயாட்சி அப்படிங்கிறது தேர்தல் சமயத்துல மட்டும் சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரோல். அப்படித்தான் இப்ப சொல்லணும். மாநில சுயாட்சிங்கிறது இனி கிடைக்க போறது கிடையாது. இதெல்லாம் மத்திய ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிருச்சு. அதை கேள்வி கேட்கவே முடியாத சூழ்நிலைக்கு மாநிலங்களும் வந்துருச்சு. ஆனாலும் ஒரு வித்தியாசமாக குரலை ஒலிக்கிறோம். நாங்க மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமா திகழ்கிறோம், சுதந்திரத்துக்காக போராடுறோம், நாங்கள் தான் உண்மையான ஜனநாயகவாதிகள் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வார்த்தைகளை சட்டசபையில பேசுறது, அதை பத்திரிகை குறிப்புகள்ல, காணொலிகள்ல அல்லது காட்சி ஊடகங்களை வெளியிட வைக்கிறது. அப்போ பொதுவான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும். எப்படின்னா, ஸ்டாலின் தான் உண்மையான ஜனநாயகவாதி, அவர் தான் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்காக இந்த பிரச்சனையை எழுப்புறாரு, நிதி பயன்பாட்டிலையும் சரி, அதிகார பயன்பாட்டிலையும் சரி, மற்ற எல்லா விஷயங்களையும் மத்திய அரசனுடைய தாக்கத்தை அல்லது தாக்குதலை எதிர்த்து முறியடிக்க களமாடக்கூடிய உண்மையான தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்காக எல்லாம் இந்த எலெக்ஷன் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மட்டுமே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காணொலியை பார்க்குறவங்க இப்படி பேசிக்கிட்டு இந்த மக்களுடைய கண்ணில் பொடியை தூவி மறுபடியும் அதிகாரத்துக்கு வருவதற்கு திமுக அரசியல் செய்யுது. அதான் அவங்களுடைய அரசியல். ஆனா இந்த மாநில சுயாட்சி என்பது நடைமுறைக்கு வருமா, ஒத்து வருமா, அது இன்னைக்கும் அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன்னா இப்போ நிறைய வரி சீர்திருத்தங்கள் வந்திருக்கு, நிதி கட்டமைப்புகள் வந்திருக்கு, எத்தனையோ விஷயங்கள்ல மாநில அரசுகளுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்கு மாநிலங்களுக்கு தனி அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அதிகாரத்தை வச்சுதான் அந்நிய முதலீடு நாங்க 10 லட்சம் கோடி ஈர்த்தவனும் ஸ்டாலின் வாய்க்கு வாய் பேசுறாரு. ஜிடிபியில நாங்க மற்ற மாநிலத்தை விட எல்லாம் முன்னணியில் இருக்கோம். இந்தியாவுடைய வளர்ச்சி விகிதத்துல வச்சு டபுள் டிஜிட்ல தமிழ்நாடு தான் போயிருக்கு. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் 6.2% அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் 11% அப்படின்னு மத்திய அரசே சொல்லியிருக்குன்னு அவரா தன்னை புகழ்ந்துக்கிறாரு, பெருமைப்பட்டுக்கிறாரு. ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம், இருக்கட்டும். ஆனா இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய மத்திய அரசு தனியா சுயாட்சியை கொடுத்தா என்ன சொல்றது? இதுல இன்னொரு மோசமான ஒரு விஷயமும் இருக்கு. என்னன்னு தெரியுமா? அதை நான் சொல்ல விட்டுட்டேன், சொல்லாம. என்னன்னு தெரியுமா? மாநிலத்துல சுயாட்சி வேணுமா, மத்தியில கூட்டாட்சி வேணுமா? எப்படிப்பட்ட ஒரு ஆசை, பேராசைன்னு பாருங்க. மாநிலத்துல இவங்க சுயாட்சி வேணுமா, மத்திய அரசு தலையிடவே கூடாதான்.
ஆனா ஒன்றியத்துல இவங்கெல்லாம் சொல்றபடிதான் ஆட்சி நடத்தணுமா. எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அவங்க பிரதிநிதிகளை வச்சு அவங்க கை காட்டுற ஆளுதான் பிரதமராகி அந்த பிரதமர் மூலமாகத்தான் ஆட்சி நடத்தப்பட வேண்டும். எப்படி இருக்கு இந்த கேள்வி, இந்த பதில்? இதை ரெண்டையுமே ஒரே செஷன்ல சட்டசபையில இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசி இருக்கிறாரு. எப்படி இருக்கு? அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, கூட்டணி அரசு அமைக்கணுங்கிறதுக்கே முடியாதுன்னு முரண்டு பிடிச்சு ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. நேத்து வந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் இருந்த KC வேணுகோபாலை சந்திக்கவே மறுத்துட்டாரு, அனுமதி கேட்டும் தரல. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும், அமைச்சர்களை பங்கு வேணும்னு சொன்னதுனால. அப்படி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு தன் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு 2 3 அமைச்சர் கேட்பாங்க, அதுக்கே முடியாதுன்னு சொன்னவரு மத்தியில கூட்டாட்சி வேணுமா, அது இவங்க கைகாட்டுற ஆளு பிரதமர் ஆகணுமா? அப்ப எப்படி இருக்கு இது? இது எப்படி இருக்கு? எவ்வளவு முரண்பட்ட ஜனநாயகவாதி யாரு இந்த ஸ்டாலின் அவர்கள்? மாநிலத்தில் சுயாட்சி வேணுமா, அதை கேள்வி கேட்க கூடாது மத்திய அரசு. எந்த அதிகாரமும் எங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, நாங்களே எல்லா வரி வசூலையும் செய்வோம், நாங்களே எல்லாத்தையும் நடத்துவோம், நாங்க கடனை வாங்குவோம், நாங்க அதை செலவு பண்ணுவோம், கணக்கு சொல்ல மாட்டோம், எங்களை யாரும் கேள்வி கேட்க கூடாது, நாங்க எங்க சௌகரியத்துக்கு தமிழ்நாட்டை ஆளுவோம். இதுதான் மாநில சுயாட்சி. ஸ்டாலின் நினைக்கக்கூடிய சுயாட்சி, அண்ணா அவர்கள் கொண்டு வந்த சுயாட்சி, கருணாநிதி அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருந்த சுயாட்சி. மத்தியில கூட்டாட்சிங்கிறது இவங்க 10-30 MP வச்சிருக்காங்கன்னா இந்த எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து கையை காட்டக்கூடிய நபர் பிரதமர் ஆவாரு. அந்த பிரதமரை இவங்க பின்னாடி இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஆட்டி படைப்பாங்க. எப்படின்னா கடந்த 10 வருஷமா 2014க்கு முன்னாடி 2004ல இருந்து மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கிட்டு சோனியா காந்தி ஆட்டி படைச்சாங்க பாருங்க. அந்த மாதிரியான ரிமோட் கண்ட்ரோல் பிரதமரை கொண்டு வரணும். அதுதான் இந்த மாநில கட்சிகளுடைய எல்லாம் ஆசை. யாரோட? திமுகவோட, நம்ம திரிணாமுல் காங்கிரஸோட, இப்படி கேரளாவில் ஆளக்கூடிய பினராயி விஜயனுடைய கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல இருக்கக்கூடிய 1-2 மாநிலங்களை ஆளக்கூடிய சில பல கட்சிகளுடைய பேராசை. இதெல்லாம் நடக்கவே கூடாது. ஏன்னா இப்படி நடந்தால் இந்தியாவுடைய நிலை, தனிப்பெரும்பான்மை உள்ள கட்சி இந்தியாவை ஆண்டே இந்த நிலைமையில இருக்கு இந்தியா. ஆனா இப்படி கூட்டாட்சி நடந்தா ஒரு கட்டத்துல நமக்கெல்லாம் தெரியும், சந்திரசேகர் பிரதமர் ஆனாரு, அப்புறம் குஜரால் பிரதமர் ஆனாரு, அப்புறம் தேவகவுடா பிரதமர் ஆனாரு. 5 வருஷத்துல 4 பிரதமர்களை சந்தித்தது இந்தியா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இந்தியா வந்துடும். ஸ்திரமான, அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லைன்னா இந்தியாவுடைய எல்லா விதமான வளர்ச்சியும் காணாமல் போயிடும். இப்படிப்பட்ட ஆசைகளை முளையிலேயே கிள்ளி எறியணும். நன்றி.